அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்போதான் இந்த சாட்டர்டே சண்டே வரும்னு காலண்டரையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா அப்போ நேரம் அவ்வளவு மெதுவாக ஓடும். ஆனால் இப்போது திங்கக்கிழமை காலையில் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை மூடி திறந்தா அதுக்குள்ளே சனிக்கிழமை வந்து நிற்கிது. ஏதோ நாம் டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஏன் நேரம் இவ்வளவு வேகமாக ஓடுது? இந்த காலம் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஒரு குழந்தையோட கடிகாரமும் ஒரு இளைஞனோட கடிகாரமும் ஒரே வேகத்தில் தான் ஓடுது. புத்தாண்டு அன்னைக்கு ஹாப்பி நியூ இயர்னு நாம் இப்போ தான் விஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே டிசம்பர் மாதமே வந்துடும். வயசாக வயசாக ஏன் நேரம் இவ்வளவு வேகத்தில் ஓடுது? கடிகாரத்தில் இருக்கிற 24 மணி நேரம் என்ன இப்போ 12 மணி நேரமாக குறைஞ்சிடுச்சா என்ன? கண்டிப்பாக இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு மாயை இருக்குது. அதை தான் பிரெயின் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காணொளியில் ஏன் இந்த நேரம் வேகமாக ஓடுற மாதிரி நமக்கு தெரியுது, இந்த வேகமாக ஓடுற நேரத்தை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது, இதை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ப்ரொபோஷனாலிட்டி தியரி. இதை 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரெஞ்சு தத்துவஞானி பால் ஜெனட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. அப்படி அந்த தியரியில் அவர் என்னதான் சொன்னார்னு இப்போ நம்ம பார்ப்போம். அவர் ஒரு கால்குலேஷன் மூலமாக இது நமக்கு புரிய வைக்கிறாரு. அது எப்படின்னா, இப்போது ஒரு குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. இப்போது அந்த குழந்தை வாழ்ந்த ஒரு வருஷத்தை நம்ம எடுத்துப்போம். இப்போது 1/5ன்னு போடுங்க. அதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 20% அப்படின்னு வரும். அதாவது அங்கே 1ங்கிறது அந்த குழந்தை வாழ்ந்த ஒரு வருஷத்தை நான் எடுத்துக்கிறேன், வகுத்தல் 5ங்கிறது அந்த குழந்தையோட வயதை நான் எடுத்துக்கிறேன். இப்போது அதோட ஆன்சர் 20% அப்படின்னு வரும். இப்போ இதுவே ஒரு 25 வயசு பையனுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாமே. அதே மாதிரி 1/25 போடுங்க. அதுக்கான ஆன்சர் 4% அப்படின்னு வரும். இப்போது இந்த குழந்தை சதவீதத்தையும் அந்த 25 வயசு பையனோட சதவீதத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். உங்கள் வயசு கூட கூட ஒவ்வொரு வருடமும் உங்கள் மொத்த வாழ்க்கையோட ஒப்பிடும்போது சின்னதாக ஆகிட்டே போகுது. அதனால தான் குழந்தைங்களுக்கு நேரம் மெதுவாக போகிற மாதிரி தெரியும், நமக்கு நேரம் வேகமாக போகிற மாதிரி தெரியும். இதனால தான் வயசானவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. சரி, இது வெறும் வயசு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தானா? கிடையாது. இங்கே தான் மூளையோட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் த ஆட் பால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூளை எப்பவுமே புதுமையான விஷயங்களை ரொம்ப ஆழமாக பதிவு செய்யும். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது எல்லாமே புதுசாக உங்களுக்கு தெரியும். முதல்ல சைக்கிள் ஓட்டுனது, முதல்ல மலையில் நனைஞ்சது, புது மனிதர்களை நீங்கள் சந்தித்தது, இப்படி மூளை நிறைய மெமரி ஸ்டோர் பண்ணும். நம்ம மூளையில் தகவல்கள் அதிகமாக பதிவு செய்யும்போது நேரம் மெதுவாக ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஆனால் இப்போது காலையில் எந்திரிக்கிறோம், அதே ஆஃபீஸ் அதே காலேஜுக்கு போகிறோம், அதே வேலையை பார்க்குறோம், வீட்டுக்கு வரோம், ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்க்குறோம், தூங்குறோம். இந்த ஒரு ரூட்டினையே நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம மூளைக்கு புதுசாக எந்த ஒரு தகவலும் கிடைக்கிறது இல்லை. நம்ம மூளை என்ன நினைக்கும் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இதை ஏன் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு உங்கள் மூளை ஆட்டோ பைலட் மோடுக்கு போட்டுடும். ஞாபகங்கள் இல்லாத நாட்களை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அதுக்குள்ளே இந்த வாரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எந்த ஒரு புது விஷயமும் கற்றுக்கல, தெரிஞ்சுக்கல. அதனால் அந்த நாட்கள் வேகமாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இப்போ நாம் 2026 வாழ்கிறோம். நேரம் வேகமாக ஓடுறதுக்கு மிக முக்கியமான வில்லன் யார் தெரியுமா? இதோ நம்ம கையில் இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். நம்ம மூளையில் டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இதுதான் நம்ம மகிழ்ச்சியும் நம்ம நேரத்தையும் கணக்கிட்டு கட்டுப்படுத்துது. நீங்கள் சோசியல் மீடியாவில் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒவ்வொரு 15 செகண்டுக்கும் உங்கள் மூளைக்கு புது டோபமைன் ஷார்ட்ஸ் கிடைக்குது. உங்கள் மூளை அந்த டிஜிட்டல் உலகத்தில் அதிகப்படியான தகவல்களை அதிவேகமாக நுகரும்போது நிஜ உலகத்தில் இருக்கிற நேரத்தோட கணக்கு அதுக்கு விடுபட்டு போயிடுது. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நம்ம ரீல்ஸ் பார்க்கலாம்னு நினச்சி ஃபோனை எடுப்பீங்க. ஆனால் 2 மணி நேரம் முடிஞ்சு போயிருக்கும். ஏன்னா ஃபோனை பார்க்கும்போது உங்கள் மூளையோட பயாலஜிக்கல் கிளாக் ஸ்லோ ஆகிடும். அப்படி ஸ்லோ ஆகும்போது வெளி உலகத்தில் உங்களது நேரம் ராக்கெட் வேகத்தில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சரிப்பா, இப்போது இந்த ஓடுற நேரத்தை எப்படி கொஞ்சம் மெதுவாக்கி வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறது அப்படின்னு ஒரு 3 வழிகளை நான் சொல்கிறேன். இதில் முதல் வழி பிரேக் த ரூட்டீன். நீங்கள் ஒரே ரூட்டீனை தினமும் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நேரம் வேகமாக போகிற மாதிரி தெரியுது.
நீங்கள் இந்த ரூட்டீனை அப்பப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா நேரம் மெதுவாக போகிற மாதிரி தெரியும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரே பாதையில் தினமும் போகிறீங்க. ஆனால் இதுவே வாரத்தில் ஒரு நாள் ஒரு புது பாதையில் போய் பாருங்க. மாதத்தில் ஒரு முறை ஒரு புது இடத்துக்கு போங்க, இல்லைன்னா புதுசாக ஏதோ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க. நம்ம மூளைக்கு எப்போ புது புது தகவல்களை கொடுக்குறோமோ அப்போ நேரம் மெதுவாக போகிற மாதிரி ஆக்கும். அடுத்து ரெண்டாவது வழி டிஜிட்டல் டிடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாரத்தில் ஒரு நாள் இல்லை தினமும் நைட் 8 மணிக்கு மேலே ஃபோனை பார்க்காதீங்க. நீங்கள் நைட் 8 மணிக்கு மேலே ஃபோன் பார்க்குறதுக்கு பதிலாக பெட்டில் படுத்துக்கிட்டு கெடிகாரத்தை பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் நேரம் எவ்வளவு மெதுவாக ஓடுதுன்னு. அடுத்தது மூன்றாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போது டிவியை பார்க்காம நீங்கள் சாப்பிட்றத ரசித்து சாப்பிடுங்க. நீங்கள் நடக்கும்போது காற்று உங்கள் உடம்புல படுறத நீங்கள் கவனிங்க. இப்படிலாம் நீங்கள் செய்யும்போது உங்கள் மூளை கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஒரு விஷயம் நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நேரம் வேகமாக ஓடலை. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். நம்ம வாழும் விதம் தான் அதை வேகப்படுத்துது. தினமும் வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் ஒரு புது புது விஷயங்களை கற்றுக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா உங்கள் டெய்லி ரூட்டீனை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.